அடுத்து ரெண்டாவது வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப், ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றது, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறது, ஒரு நாள் சாப்பிட்றது, மறுபடியும் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது. இதுவும் வந்து பயன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வகையிலையும் பயன் தருது. பட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு. இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் கூட ஓரளவுக்கு நீங்கள் வந்து கடைப்பிடிக்க முடியுமா? 16 மணி நேரம் 14 மணி நேரம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தால் கூட போதும். இப்போ ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற டைமில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கலாம். ஸோ அதளவுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியது. இருந்தாலும் சில கஷ்டங்கள் இருக்கலாம், டெய்லியும் ஃபாலோ பண்ணுறது சிரமமாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இருக்க மாதிரி இன்னும் 2 டைப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நம்ம தெரியாத ஒரு விஷயம் 5:2 பேட்டர்ன். அதாவது வாரத்தில் 5 நாட்கள் நீங்கள் வழக்கமாக சாப்பிட்டுக்கலாம், எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படி சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் என்ன டைமில் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வாரத்தில் 2 நாள் மட்டும் நீங்கள் வந்து கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, அதாவது நம்மளோட உணவு தேவை எவ்வளவோ அதில் 20லேருந்து 30% மட்டும் கேலரிஸ் எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 1800 கேலரிஸ் நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 400லேருந்து ஒரு 600 கேலரிஸ் வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிறது அந்த 2 நாள் மட்டும். பாக்கி 5 நாள் வழக்கமாக சாப்பிட்டுக்கிறது. இது வந்து 5:2 பேட்டர்ன்னு சொல்லுவோம்.